அருப்புக்கோட்டை ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவர் தமிழரசன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்ததும் வேலை தேடி 2017 சென்னை வந்தார். மெரினாவில் தங்கி வேலை தேடி அலைந்தார். அட்ரஸ் இல்லாதவனுக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை. சோதனை மேல் சோதனையாக பையில் வைத்திருந்த பணத்தையும் மெரினா களவாணிகள் பறித்து சென்று விட பசிக்காக கையேந்த துவங்கினார். சென்னைக்கு போய் இறங்கின உடனே எனக்கு எங்க போறது என்ன ஏதுன்னு தெரியல. மெரினா கடற்கரை அங்க வந்து படுக்க ஆரம்பிச்சேன். படுத்து ஒரு வாரம் கண்ணில் படுற கம்பெனிக்கு வேலை தேடி அலைஞ்சேன். அங்கே சொன்ன ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்த படிப்பு வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு தேவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணணும், நீங்கள் வேலை பார்க்கணும்னா ரெக்கமெண்டேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போது நான் வந்து என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஒரு வேலை கொடுக்குறதுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெரினா கடற்கரையிலே தங்க ஆரம்பித்தேன் வழி இல்லாமல். அப்பொழுது பார்த்தீங்கன்னா என்னோட உடைமைகள் சான்றிதழ் எல்லாமே திருட்டு போயிடுச்சு. லக்கேஜோட திருட்டு போன உடனே ஒரு மாதம் பசி கொடுமையில் கீழே கிடக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கையேந்த ஆரம்பித்தேன். ஐயா பசிக்குது, எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையேந்த ஆரம்பித்தேன். கையேந்தி 1.25 வருஷம் என்னோட வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தேன். புதுவாழ்வு துவங்க நினைத்து இந்த ஆண்டு துவக்கத்தில் மதுரை ஜங்ஷன் வந்தார். லாக்டவுன் துவங்கியதால் ரயில் நிலையத்திலிருந்து போலீசார் விரட்டினர். சாப்பிட்டு ஒரு 2 மாதம் என்னோட வாழ்க்கை பயணம் அப்படி நகர்ந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இங்கே அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பற்றி விட்டாங்க. அப்படியே ஜங்ஷனை விட்டு வெளியே வரும்போது மதுரை வட்டார பகுதியில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல அதிகமாக நான் வழிபோக்கனை சுற்ற ஆரம்பித்தேன். அப்படியே வழிபோக்கனா வந்த ஊர் இப்போ அலங்காநல்லூரில் இருக்கேன். டீ கடைகள் எல்லாம் மூடியிருப்பதை கண்ட தமிழரசனுக்கு ஐடியா முளைத்தது. சைக்கிள், ட்ரம், பாத்திரங்களை வாடகைக்கு எடுத்து டீ வியாபாரி ஆனார். மக்கள் நடமாட்டம் இல்லை, எனக்கு சாப்பாடு ஒரு வாரத்துக்கு மேலே நான் வந்து சாப்பிடலை. ரொம்ப பசி வந்து ரொம்ப அதிகமானனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேமிக்கிற பழக்கம் இருக்குது. தினமும் பிச்சை எடுக்கிற பணத்தில் 100-150 கிடைக்கும். அதில் வந்து என்னோட தேய்மான செலவு 70 ரூபா வரும். 70 ரூபா போக மீத பணத்தை சேமிக்கிற பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபா வரைய சேமித்து வச்சுருந்தேன். என்னால் ஒரு தொழில் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிற போது முதல்ல இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் பண்ண பணத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் 4-5 இடத்துல எனக்கு வந்து வீடு வாடகைக்கு வேணும், இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். 6வது இடத்துல எனக்கு வந்து வீடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கல்லணையில் வீடு வந்து வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருக்கேன். 1300 ரூபா வாடகை கொடுத்துட்ருக்கேன். டீ வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தில் வந்து கேஸ் சிலிண்டர்லாம் வாங்கி கேனில் வாடகைக்கு வாங்கி சைக்கிளில் வாடகைக்கு வாங்கி டீ வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். சாலையோரங்களில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள், என்னோட வாழ்க்கை பின்னாடி வந்து அதாவது நான் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு வந்தேனோ அது அடிக்கடி வரும். அவங்க கூட உட்காந்து அழுகிறது, அவங்க குறைகளை கேட்குறது, இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை நகர்ந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து என்னால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 30-40 பேருக்கு சாலையோரங்களில் இருக்கிற மக்களுக்கு டீயை வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். வருமானம் அதிகமாக வருதே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கடைகளில் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். 10 சாப்பாடு 600 ரூபா அப்படி சொல்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கட்டுப்படி ஆகலை. எனக்கு கிடைக்கிற வருமானமே அவ்வளோதான். அப்போ நான் யோசித்தேன், இவங்களுக்கும் நம்மளே சமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், சுத்தமான சுவையான உணவு கொடுத்துட்ருக்கலாம், நிறையா உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அரிசி பருப்பு ஜாமான் எல்லாமே வாங்கி நானே என் கைப்பட சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். ஊரடங்கு நாட்களில் தினமும் 2000 ரூபாய் சம்பாதித்தார். லாபத்தின் ஒரு பகுதியை ஒதுக்கி பிச்சை எடுப்பவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கிறார். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகு டீ விற்பனை குறைந்தாலும் உதவியை தொடர்ந்து செய்கிறார். தளர்வு உள்ள நேரத்துல 20 பேருக்கும், ஊரடங்கு டயத்துல 30 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து டீ விற்கிற இதுல இருந்து வருமானத்திலேருந்து ஒரு பகுதியை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உணவின்றி சிரமப்பட்டதுனால, அதாவது சாலையோரங்களில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது என்னைய வந்து அதாவது எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து என்னோட பெற்றோராக நினைச்சு அவங்களுக்கு வந்து இந்த சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சொந்தமாக டீ கடை தொடங்கி அடுத்த கட்டத்துக்கு நகர தீர்மானித்த தமிழரசன் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வங்கி கடன் பெற முயன்றார். இப்ப டீ வியாபாரம் பண்ணிட்டே இருக்கும்போது முதல்வர் தனி பிரிவுல ஒரு மனு ஒன்று கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆதரவு இல்லை, வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த மனு மதுரை மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்து
வங்கியை நான் அணுகிய போது எனக்கு வந்து அனாதை குடும்ப அட்டையில் யாரும் ஜாமீன் இது பண்ணாதனால லோன் கிடையாது, கடன் உதவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் ஒன்றும் மனசு உடையலை. தமிழரசன் சோர்ந்து விடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து டீ கடை திறப்பேன், சேவை தொடரும் என உறுதியுடன் சொல்கிறார்.